முத்தம்மாள் காலனி பக்கத்தில் உள்ள ஆதிபராச நகரில் எங்கள் வீடு இருக்குது. அங்கே வந்து நைட்டு தூங்கிட்டு இருந்தோம். ஒரு 3:15 போல் தண்ணி வந்து பெட்டுக்கிட்ட வந்துருச்சு. அப்போ எங்கள் தங்கச்சி தான் எங்களை எழுப்பி விட்டா. எழுப்பி விடுவோம். அப்புறம் 4 பேர் சேர்ந்து அப்பாவை எழுப்பி வீட்டில் தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வைப்போம். அப்போ அதுக்குள்ளே எங்கள் டியூஷனில் எடுக்கிற பையன் வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சு. அவங்க வீடு கொஞ்சம் மேட்டில் இருக்கும். ஃபோன் பண்ணி நீங்கள் இங்கே வந்துருங்க, தண்ணி எங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது, இப்போ தண்ணி வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் 4 பேரும் கிளம்பி வீட்டை கூட சரியாக அடைக்கல. அப்போ 4 பேர் கிளம்பி அங்கே போனோம். அப்போ போயிட்டு இருக்கும்போதே அம்மா வந்து கொஞ்சம் முன்னாடி சேஃபாக நடக்கட்டும், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் சேஃபாக நடக்கட்டும்னு அம்மாவை தனியாக உட்கார வச்சுட்டு நாங்கள் 3 பேரும் பின்னால் நடந்து வந்துட்டு இருந்தோம். அப்போது என்ன தங்கச்சி அப்பாவை 3 பேருமே தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்பா வந்து எங்கள் 2 பேர்த்தையும் ஒரு சைடில் தள்ளிட்டு அப்பா அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டாங்க. ரைட்டு இருக்கும்போது என்னையும் என் தங்கச்சியை வந்து மேலே இருந்து எவ்வளவோ தூக்க ட்ரை பண்ணாங்க. என் தங்கச்சி அப்போமே இறந்துட்டா. வாயெல்லாம் திறந்தவ இறந்து ரொம்ப சில்லுன்னு ஆகிட்டா. நான் அவளை தூக்கி என் தோளில் போட்டு ஒரு சைடில் ஒரு கம்பு இருந்துச்சு, ஒரு முள்ளு மரத்தில், அதை மட்டும் பிடிச்சிட்டு இருந்தேன். அப்போ மேலே இருந்து எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. 2.5 மணி நேரமாக தண்ணிக்குள்ளே இருந்தோம். அப்பா இன்னொரு சைடு அப்படி போயிட்டாங்க. தண்ணி அப்புறம் சாரி ஒரு 5 சாரியை கட்டி எங்கள் மேலே தூக்கி போட்டே இருந்தாங்க. அப்போ அந்த சாரியை பிடிச்சிட்டு ஒரு கையில் தங்கச்சியும் ஒரு கையில் சாரியும் பிடிச்சி வச்சுருந்தா அது அப்படியே எங்களை இழுத்து வச்சுட்டாங்க. அப்போ என் தங்கச்சி இறந்துட்டா. ஒருத்தவங்க உயிரோடு இருக்காங்க, ஒருத்தவங்க உயிர் இல்லாமல் இருக்காங்க. அப்போ ஒரு தூரத்துக்கு பால்காரங்க வந்து அவங்க தான் வந்து ஸ்விம் பண்ணி வந்து எங்களை காப்பாற்றி விட்டாங்க. நானும் தங்கச்சி வந்துட்டு அப்பாவோட பாடி 2 நாளாக கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறமா எல்லா டோல் ஃப்ரீ நம்பர் எல்லாத்துக்குமே கால் பண்ணால் யாருமே கால் எடுக்கலை. கால் எதுவுமே ரீச் ஆகலை. உடனே காப்பாற்றிருந்துருக்கலாம். ரொம்ப மணி நேரமாக அவளை அப்படியே வந்து ஒரு சேரில் போட்டு வச்சுருந்தோம். அப்பா வந்து பாடி கிடைக்கவே இல்லை. எல்லா நம்பருக்கும் கால் பண்ண எந்த ஹெல்ப் எதுவுமே கிடைக்கல. 5 ஹார்ஸாக பாடி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 3:30க்கு மேலே தான் போட் வந்து எங்களை கூப்பிட்டு வந்துச்சு. அப்புறம் போய் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணோம். அப்பாவோட பாடி நெக்ஸ்ட் டே அதே இடத்துல பக்கத்தில் கடந்துச்சு அப்படின்னு ஃபோன் வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்பாவோட பாடியை எடுத்துகிட்டு போய் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருக்கோன்னு சொன்னாங்க. இப்போ உங்கள் அப்பாவோட சடலம் எங்கே இருக்குது? அதுக்கான இறுதி சடங்குலாம் பண்ணிட்டீங்களா? அவங்க சடலை இப்போ அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்களா? அது எங்கே இருக்குது? ஜிஹெச்சில் தான் இருக்குன்னு 2 நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் வரல. அப்பாவும் தங்கச்சி 2 பேருமே ஜிஹெச்சில் தான் வச்சுருக்காங்க. இன்னும் வீட்டுக்கு வரல. எந்த இதுவும் பண்ணல இன்னும். உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாரு? இப்போ அவர் இறந்துட்டான்னு சொல்கிறீங்க. உங்கள் வீட்டு அவர் தான் சம்பாரித்து கொடுத்துருப்பாரு. இப்போ அவர் இல்லாதது உங்களுக்கு எவ்வளோ பெரிய இழப்பாக இருக்குது? அப்பா எலக்ட்ரிஷியனாக இருக்காங்க. அப்பா தான் வீட்டில் ஒர்க்கிங். கொஞ்சம் ஏதாட்டி ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். வீட்டில் ஒரே நேரத்தில் 2 பேர் இறந்து போயிட்டாங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வந்து உங்களை கணவரையும் உங்கள் மகளையும் இழந்திருக்கீங்க. அது எப்படி இருக்கு? அதை பற்றி சொல்லுங்கள். எனக்கு பேச முடியல சார். தைரியமாக சொல்லுங்கள். எனக்கு பேச முடியல. 8 மணிக்கு அவன் விழுந்தான். ஆனால் 10 மணிக்கு தான் இவளையும் அவங்க தங்கச்சி வியாதி எடுத்தோம். எடுத்துட்டு நாங்கள் போராடிட்டே இருந்தோம். இப்போ ஒரு வண்டி ஒன்றுமே வரல. போராடி என் பிள்ளை ஃபோன் பண்ணிகிட்டே இருந்துச்சு. நான் அந்த பிள்ளையே பார்த்துட்டு இருந்தேன். ஃபோன் பண்ணி அவ பார்த்தா ஃபோனு யாருமே வரலையா, யாருக்கும் செல்லு டவரும் முதல்ல ஆஃப் ஆயிட்டு. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பார்த்து எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு சார். நான் 3 மணிக்கு தான் நாங்கள் அந்த பிள்ளையும் இவளும் ஒரு போட்டை வந்துச்சு. எங்கள் கோயிலில் எல்லாத்தையும் நாங்கள் சொன்னோன்னே ஒரு போட்டை வந்துச்சு. எங்களை ஏற்றிட்டு பெரிய ஆஸ்பத்திரியில் போய் வச்சுட்டு அவங்கள சேர்த்துட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு மணி 6 மணி ஆயிட்டு. அவ்வளோதான் சார். இப்போ உங்கள் அப்பா உங்கள் தங்கையோடைய சடலை வந்து திருநெல்வேலியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த சடலம் எப்போ உங்களுக்கு கிடைக்கும் ஏதாச்சும் தகவல் சொல்லியிருக்காங்களா? எந்த தகவலுமே சொல்லலை. 2 நாளாக போராடிட்டு இருக்கோம். எதுவுமே என்ன சொல்லலை. எங்களுக்கு எப்போ கிடைக்கும் எதுவுமே என்ன சொல்லலை. அரசு உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ அது முடிஞ்ச ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். வீட்டில் உள்ள எல்லா ஜாமனும் போயிட்டு சார். வீட்டில் உள்ள எல்லா ஜாமனும் போயிட்டு வீடு ஃபுல்லாக தண்ணி. ஒரு இவ்வளோண்டு தான் நிறையணும் வீடு. மற்றபடி எல்லா ஜாமனும் ஃப்ரிட்ஜு எல்லாமே போயிட்டு சார். இப்போ வந்து எங்கள் மாமியார் வீட்டில் இருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.